இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, த ஸ்டடி ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பாடிஸ் வெதர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு விசை செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு படிக்கிறதா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். தெர்மோனா ஹீட்டு, மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் எ மூமெண்ட், தி ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி எனர்ஜி. ஒரு ஹீட்டு எப்படி எனர்ஜியாக ஃபார்மேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை படிக்கிறதா என்னது தெர்மோடைனமிக்ஸ். அண்ட் ஆப்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், தி ஸ்டடி ஆஃப் த லைட்டு. ஒரு லைட்டை பற்றி, அதாவது லென்ஸு லைட்டு எல்லாமே ஆப்டிக்ஸில் வரும். எலக்ட்ரிசிட்டினா என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குது, இது மேக்னட்டிசம் இருக்குது, அந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். அக்வாஸ்டிக் அப்படின்னா த ப்ரொடக்ஷன் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் தி சவுண்ட் வேவ்ஸ். சவுண்டெல்லாம் எப்படி வெளியில் போகுது அப்படிங்கிறது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னா பிரான்ச் ஆஃப் த ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் தி ஃபிசிக்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அஸ்ட்ரானமிக்கல்னால் வானியல் மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ரிலேட்டிவிட்டி தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இவர் வந்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிருப்பார் இந்த விஷயத்த. என்னென்னா, one of the branches of the theoretical physics which deals with the relationship between the space time, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், space time and energy, particularly with respect to the object moving in different ways. அதாவது என்னென்னா, இப்போ ரிலேட்டிவிஸ்டிக் ஆஃப் தி தியரிஸ் டு எக்ஸ்பிளைன் தி சம் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் த தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இது ஒரு பிரான்ச்சு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ்னால் நம்ம இருக்கக்கூடிய வானம், அந்த வானத்தோடைய ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட்டு எப்படி அதனுடைய டயத்தில் இருக்குது, அந்த எனர்ஜி எப்படி பர்டிகுலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த விஷயம் இங்கே தாக்கும், நமக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றில் வந்து பரவும். இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. குவாண்டம்னா டைனி பார்ட்டிகல்ஸு. இது ஸ்காடிஞ்சஸ் ஈக்குவேஷன் ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஆனால் நம்மால் இருக்கார்ல ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பான்னா, E=mc² ஃபார்முலா சொல்லியிருப்பார். நான் சொல்கிறது எக்ஸாக்டாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுன்னா, அது ப்ராபபிலிட்டி ஃபேக்டர்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொன்னோம்னா அது குவாண்டம் ஃபிசிக்ஸு. ப்ராபபிள்னா மழை பெய்யும் ஆனால் பெய்யாது, இருக்கும் ஆனால் இருக்காது, வரும் ஆனால் வராது. இதெல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வரும்னா வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எழுதியிருப்பார். அப்போ 1935 ஒரு சுவராசியமான இன்சிடென்ட் நடக்கும். ஐன்ஸ்டீனுக்கும் ஸ்காடிஞ்சருக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். என்ன ஃபைட் நடக்கும்னா, நான் இப்போ தான் பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, என்ன நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைண்டிங் நடக்கும். அப்போ என்ன சொல்வார்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் இதான் சொல்லியிருப்பார், இங்கே இருக்கிற ஒரு விஷயம் அந்த யூனிவர்ஸில் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் சொல்லுவார், ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனில் ஸ்காடிஞ்சர் சொல்லுவாங்க, அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்ன விஷயத்த ஐன்ஸ்டீன் வந்து ஒத்துக்கவே மாட்டார். இது இருக்குன்னா இது இருக்குது தான் அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அப்போ சொல்லும்போது ஆர்கியூமெண்ட் வந்து யூஆர் த கூஸ்ட் தியரி, கூஸ்ட் தான் பேய் தன்மையான விஷயங்கள் நீ சொல்கிற அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் வந்து அவர் கூட சண்டை போடுவாங்க. அதனால் 1935 அப்புறமேல குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் இப்போ வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது மேத்தமெட்டிக்கலாக நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்காடிஞ்சஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து I=∂ψ/∂t சம்திங் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, லைட் இஸ் ப்ரொபகேஷன் தி வேவ்ஸ் இருக்க மாதிரில அது பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. அந்த லைட் வந்து பரவும்போது, ஒளி பரவும்போது அது வந்து நேராக ஸ்ட்ரைட் லைனில் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இடையில ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னா பெண்ட் ஆகி போகும் இல்லையா, அப்போ அந்த மாதிரியும் ஒரு பெண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, லைட்டு வந்து வேவ்ஸாகவும் இருக்கும் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை டி ப்ராக்லி சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இன்ஸ்டன்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் மூவிங் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெல் எக்ஸ் அப்படிங்கிறது அதோட பொசிஷன். டெல்னா என்ன மீனிங்னா, ஒரு முக்கோணம் மாதிரி போடுறோம் இல்லையா, டெல்னா என்ன அர்த்தம்னா அது சின்னதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. டெல் பின்னா மொமெண்டம்னா என்ன அர்த்தம்னா அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிற விஷயத்த அது மூமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ கார் வந்து ஒரு இடத்துலேருந்து போகுதுன்னா, நீ கார் போகிற பொசிஷனில் பார்க்கலாம், இல்லைன்னா கார் போகிற அந்த மொமெண்டம் அந்த போன இடத்த பார்க்கலாம். ஓகேவா,
அதை வந்து அட் ஏ சர்டன் டயத்தில் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை டி பிராக்லி சொல்லியிருப்பாரு. அதாவது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லுவாங்க. அதாவது காரும் பொசிஷனையும் மொமெண்டத்தையும் அந்த பொசிஷனையும் பற்றி சொன்னவர் யாருன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி ஆஃப் த பிரின்சிபல். ஆனால் டி பிராக்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த வேவே இப்படி லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்சின்னு சொல்லியிருப்பாரு. ஹெச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம்னா மாசு, சிங்கிறது என்ன அந்த ஒளியோட இயக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது 3.8 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸில் படிப்போம். சும்மா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா குவாண்டம்னா ஒரு சின்னதாக இருக்கிற டைனி பார்ட்டிகல்ஸ் மட்டும் படித்தோம்னா அது குவாண்டம். பெரிய இருக்கிற லெவலை பற்றி படித்தோம் அப்படி சொன்னோம்னா கிளாசிக்கலில் வரும். சரி, இப்போ வந்து ஒரு கிராவிடேஷன் பற்றி படிக்கிறோம். கிராவிடேஷன் நிறையா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சும்மா ஒரு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்கவரி பண்ண போகிறோம். டிஸ்கவரினா என்ன? நம்ம வெல் analyzed research outcome in the laboratory based and intuitive thinking and prediction. inducena உள்ளார்ந்த intuitive அதாவது இன்ட்யூட்டிவ் அப்படின்னா அந்த உள்ளார்ந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி அதை நான் ப்ரெடிக்ஷன் முன்னாடியே ஒரு ஊகித்து சொல்கிற விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேக்னட்டிசம் ஆக்சிடென்ட்லி அப்சர்வ் பண்ணாங்க. பட் த ரீசன் ஃபார் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் ஆஃப் தி மேக்னட்ஸ் வாஸ் லேட்டரல் அனலைஸ்டு ஆஃப் தி தியரிட்டிக்கலி. இந்த அனலைஸ் ரிவீல்டு தி அண்டர்லைங் தி ஃபினாமினா ஆஃப் தி மேக்னட்டிசம். அப்போ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதேச்சும் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாலேஜை வச்சு நம்மளே என்ன கண்டுபிடிச்சோம்? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கண்டுபிடிச்சோம், லெபார்ட்டரியில் கண்டுபிடிச்சோம். அப்போ தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தியரட்டிக்கலாக ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்கன்னா அதை வச்சு லெபார்ட்டரியில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கிடச்சிது அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கு பெட்டர் ஈவெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேமஸ் ஈக்குவேஷன் ஐன்ஸ்டைன் ஈக்குவல் எம்சி ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சாரு. இது வந்து தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் தான். அப்போ கண்டுபிடிக்கும் போது அவரோட ஏஜ், அதாவது அந்த இயர் என்னென்னா 905, அதாவது 1905. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் எப்போ ப்ரூஃப் பண்ணார்? 1932 தான் ப்ரூஃப் பண்ணார். அப்போ என்னது கோக்ராஃப்ட் அண்ட் வால்டன் அப்படிங்கிறத ஒருத்தங்க செஞ்சதை இன்னொருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் கோக்ராஃப்ட் அண்ட் வால்டன் அப்படிங்கிறவர் அதை வந்து என்ன பண்ணார்? டெவலப் பண்ணார். அப்போ தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரீசண்டாக இருக்கக்கூடிய சிமுலேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து அதை உணர்றது, அது விஷுவலைஸ் மாதிரி பண்ணுறது. ஒரு ஏஐயில் வீட்டில் என்னுடைய 3D மாடலில் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? வீடு இப்படிலாம் உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது சிமுலேஷன். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே. அண்ட் கம்ப்யூட்டேஷன் பண்ண ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வயல் யூஸ் டு ஐடென்டிஃபை தி மோஸ்ட் சூட்டட் மெட்டீரியல்ஸ் ஃபார் தி ரோபஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன். இது எல்லாம் எதுக்கு இந்த ஸ்டிமுலேஷன் அப்படின்னா நம்மளுடைய இது விஷயத்தை ஈஸியாக எளிதாக்குறதுக்காக. ரோபஸ்டிங் ஆஃப் தி இயந்திரத்தன்மையான ஒரு விஷயத்துக்கு அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக் வந்து ஃபேக்டரியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ட்ரக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதோட சேர்ந்தால் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல் வந்து ஒரு ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் ப்ரிடிக்டட் யூஸிங் குவாண்டம் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம யூஸ் ஆகுது. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பிஃபோர் ஃபேப்ரிகேஷன். பட் ஃபேப்ரிகேஷன்லாம் இருந்தது. தஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் தியரி ஒர்க் ஹேண்ட் இன் தி ஹேண்ட் காம்ப்ளிமெண்டிங் டு அனதர். ஃபிசிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோப், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன கவர் பண்ணுது அப்படின்னா ட்ரெமெண்டஸ், அதுதான் மிகப்பெரிய விஷயங்கள். ரேஞ்ச் ஆஃப் தி ஒரு மேக்னிடியூட் வேரியேஷன். மேக்னிடியூட்னா என் மதிப்பில் இருக்கக்கூடிய வேரியேஷன். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு லென்த்து, மாஸு, டைமு, எனர்ஜி. அதாவது லென்த்னா நீளம், மாஸ்னா நிறை, டைம்னா டைம், எனர்ஜினா எட்ஸெட்ரா இல்லையா? இதெல்லாம் ஒரு டீல் பண்ணும். என்ன டீல் பண்ணுன்னா ஒரு மேக்னிடியூடு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினலை எப்படி வந்து வித் வெரி ஸ்மால் மேக்னிடியூட் இன்வால்விங் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ். நம்ம எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் மட்டும் தான் படிப்போம். ஆனால் அதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மீசான்ஸ், பயான்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் திஸ் டைம் ஆஃப் தி ஸ்கேல் அஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மைக்ரோஸ்கோபி லெவலில் எவ்வளோ படிப்போம்னா 10, இது ரொம்ப நோட் பண்ணிங்க, 10⁻18 செகண்ட்லேருந்து 10⁻−22 செகண்ட் வரைக்கும் நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் படிப்போம். பார்த்துக்கணும். ரேஞ்ச் ஆஃப் தி டைம் ஸ்கேலில் அஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல்ஸ் ஆஃப் தி டு தி மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ஸ் படிக்கிற வரைக்கும் 10⁻18 செகண்ட் டு 10⁻22 செகண்ட்ஸ் வரைக்கும் படிப்போம்.
இப்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் தி masses from the heavenly bodies of the to electron 10 power 55 kg the mass of the known observable universe range of the இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. பட் அந்த மாஸ் சொன்னதும் அது நிறை வந்து ஹெவன்லி பாடிஸ்னால் நம்ம எலக்ட்ரான் லெவல்ஸில் எப்படி படிப்போம் அப்படின்னா 10 power 35. அடுத்து 10 power -31 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் லெவல். ஆக்சுவலாக அதெல்லாம் தேவையில்லை, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் மட்டும் படிச்சுக்கோ. 9.11 into 10 power -31 kg. இதை வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். 9.11 into 10 power -31 kg. Our physics is not only to educative exciting in many ways. A small number of the basic concept என்ன இருக்கும், law இருக்கும், explain the diverse of the physical phenomena இருக்கும். The most interesting part of the designing பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா physical law பொறுத்த வரைக்கும். For example, use of the robotics, இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திர மனிதர்கள், journey of the to moon and to nearby the planets with the controls from the ground. எப்படி இந்த planets அது மூவ் பண்ணுறது அந்த கிரவுண்ட்லேருந்து அந்த லெவல். டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இந்த ஹெல்த் சயின்ஸ் எப்படி இருக்குது. கேரிங் அவுட் தி நியூ சேலஞ்சிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு தி அன்ஃபோல்ட் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி நேச்சர் அண்ட் இன் வெரிஃபைங் ஆஃப் தி ஃபால்ஸ்ஃபைங் தி எக்ஸைட்டிங் ஆஃப் தி தியரிஸ். அதாவது நியூ சேலஞ்சிங்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கும். அன்ஃபோல்டுனா நமக்கு ஃபோல்டுனா மடிக்கிறது, அன்ஃபோல்டு நமக்கு மடிக்க தெரியாது, விவரம் தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் ஆஃப் தி நேச்சர்ஸ் இருக்கும். வெரிஃபைங் த ஃபால்ஸ்ஃபைங் ஆஃப் தி எக்ஸைட்டிங் ஆஃப் த தியரிஸ், நிறைய தியரிஸ்லாம் இருக்கும். அதில் தியரிக்கில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான ஃபால்ஸ் ஆஃப் தி கண்டென்ட் இருக்கும். அண்ட் ப்ராபிங் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சயின்ஸ் ஆஃப் தி பிஹைண்ட் தி நேச்சுரல் ஃபினாமினா லைக் தி எக்லிப்ஸ், அதை சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறது, எப்படி வந்து ஹீட் ஃபயர் ஆகுது, இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களும் நம்ம டெக்னாலஜிக்கலாக படிச்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நம்ம ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் வந்து ரிலேஷன் டு தி டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. அப்போ நம்ம ஃபிசிக்ஸ்னா டு நோ ஃபியூசிஸ் அப்படிங்கிறத படித்தோம் இல்லையா. இப்போ டெக்னாலஜினா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நாலேஜ் ஆஃப் த ப்ராக்டிக்கல் பர்பஸ் இந்த வேரியஸ் ஃபீல்டு, நிறைய ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும். இன்வென்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் அ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இப்போ மெட்டீரியல் இன்றைக்கி நிறையா கார்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த கார் வந்து எவ்வளோ தாங்குற தன்மை உடையது. இப்போ ஒரு டியூபு குழாயெல்லாம் போகுதுன்னு வச்சுக்கேன், நம்ம பார்ப்போம். தண்ணி கொண்டுட்டு போகிறது, அப்புறம் சாக்கடை இருக்குல்ல, ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையெல்லாம் குழாயுது. அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ டர்ப்லைன் ஃப்ளோன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா. அதாவது அந்த குழாய்க்குள்ளே அந்த தண்ணி உள்ளே போகுதுன்னா அது எவ்வளோ கெப்பாசிட்டி வரைக்கும் போகலாம். ஏன்னா அதுக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் படிப்பாங்க. அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் K is greater than of the 2000 அப்படின்னு படிப்பாங்க. அதுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் ரெனால்ட்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த மெட்டீரியலு, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலோ இரும்பு மெட்டீரியலோ எந்த அளவுக்கு தன்மையில் அந்த குழாயிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணீரை கடத்தும். அதுக்கப்புறம் இந்த குழாயினுடைய தன்மை என்ன இருக்குது, அந்த மெட்டீரியல் எதனால் ஆனது. அதுமாதிரி ஸ்டீமு, சிலது ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ பில்டிங்லாம் யூஸ் பண்ணுறோம். பில்டிங்கில் ஒரு கம்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பிலாம் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் இருக்குமா, நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் இருக்குமா. அதாவது கம்பி வந்து வளையிற தன்மை சிலதுக்கு அதிகமாக இருக்கும், சிலது வளையாத தன்மை இருக்கும். அப்போ பில்டிங்லாம் கட்டுறது, பாலம் கட்டுறதுக்கெலாம் யூனிஃபார்ம் பெண்டிங் தான் யூஸ் பண்ணோம். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கிறது வளையக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணோம். அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், இந்த ஃபிசிக்ஸ் வழியாக படிக்கும்போது தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ லான்ச்சிங் ஆஃப் த சேட்டலைட் வந்து ஸ்பேஸ்க்கு போகுது இல்லையா. அப்போ எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்டுக்கு வர வோல்ட் எவ்வளோ, 220 வோல்ட்டு. அப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்போது வந்து மேக்னட்டிசம் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு செங்குத்தாக பர்பெண்டிகுலராக ஒரு மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டிஸ்கவரி ஆஃப் தி சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், இப்படி இந்த வேர்ல்டை ஸ்ட்ரங்க் இல்லையா, பாஸ்ட் டென்ஸு அதை சுருக்கி இன்றைக்கி கம்யூனிகேஷன் எப்படி வெரி லார்ஜாக போயிட்டுருக்குது. லான்ச்சிங் சேட்டலைட்லாம் ஒரு ஸ்பேஸில் எப்படி ஒரு ரெவல்யூஷனரி தாட்டாக இருக்குது. மைக்ரோ எலக்ட்ரான்ஸை பற்றி படிக்கிறோம், லேசர் பற்றி படிக்கிறோம். இது எல்லாம் என்ன ஃபிசிக்ஸ் தான் சொல்ல வராங்க. நம்ம படித்தோம் இல்லையா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, மாடர்ன் ஃபிசிக்ஸு, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸு. அப்போ நான் என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணால் நான் வந்து இஸ்ரோவில் இருக்க விஞ்ஞானி மெட்டீரியலில் இதை யூஸ் பண்ணி
நானே லான்ச் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நீனும் நானும் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு என்ன யூஸ் ஆகுது? நம்மளோட வயர்லெஸ் கம்யூனிகேஷனா இல்லை வயர் கம்யூனிகேஷனா? இது வயர் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அப்போ ரிசீவர் என்ன மெட்டீரியல் இருக்குது? இந்த மாதிரி நான் ப்ராக்டிக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஃபிசிக்ஸ் யூஸ் ஆகுது. ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சயின்ஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு தி கெமிஸ்ட்ரி, ஒரு கெமிஸ்ட்ரியோட இது இணைஞ்சும் இருக்கும். சில சமயத்தில் என்னென்னா ஒரு ஆட்டம் அது எல்லாமே இணைஞ்சிருக்காது. ஏன்னா ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு நினச்சோம்னா மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், கெமிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அட்டாமிக் ஆட்டம் மாலிகூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனா என்ன, அப்புறம் அதோடய ரிசர்ச் பற்றி கெமிஸ்ட்ரி அரேஞ்ச் பண்ண எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் இந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா. அதோட பேசிக் ஆஃப் த அட்டாமிக் நம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி நம்ம படிக்கிறது. அடுத்து வேலன்சி அந்த கெமிக்கல்ஸ் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அதோட பாண்டிங் நேச்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், இன்டர் டிசிப்ளினரி ஆஃப் தி பிரான்ச்சஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிஸ் என்னென்ன இருக்கும், குவாண்டம் கெமிஸ்ட்ரி பிளேஸ் ஆஃப் தி இதெல்லாம் ஃபிசிக்ஸ் பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள். ஃபிசிக்ஸ் வந்து என்னென்னமான ரிலேஷன்ஸ் இருக்குது, பயாலஜியில் கூட சில சமயம் ஆகுது. பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆர் இம்பாசிபிள் வித்தவுட் ஏ மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்பை டிசைன் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் தான் யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை நம்ம இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸ்ரே, நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியை பற்றி சொல்கிறோம். அப்போ எக்ஸ்ரே வந்து எங்கே யூஸ் ஆகுது, டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அப்போ ரேடியேஷன் இதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எங்கேருந்து வரும், ஃபிசிக்ஸ்லேருந்து தான் வரும். ஃபிசிக்ஸ் வந்து சம்டைம் மேத்தமெட்டிக்ஸோட இருக்கும். ஏன்னா குவான்டிடேட்டிவ்னா அர்த்தம் நம்பரை பொறுத்து மீன் பண்ணுவான். இட் இஸ் மோஸ்ட்லி க்ளோஸ் ரிலேட்டட் டு தி மேத்தமெட்டிக்கல் ஆஃப் த டூல்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டு தி அஸ்ட்ரானமின்னு அர்த்தம் நம்மளுடைய செலஸ்டிக்கல் பாடி ஹெவன்லி பாடிஸ்க்கு யூஸ் ஆகுறது. ரேடியோ, டெலிஸ்கோப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸு, யூனிவர்ஸ் பற்றின ஸ்டடீஸ்க்கும் அஸ்ட்ரானமியில் யூஸ் ஆகுது. ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டு தி ஜியாலஜியில் யூஸ் ஆகுது. டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டடி பண்ணுறோம். கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறோம். கிறிஸ்டலுக்குள்ளே உள்ளே என்ன இருக்குது, அமார்ஃபஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் படிப்போம் நம்ம. அதில் வந்து ஆங்கிள் XY Z 3 டைமென்ஷனல் ஃபார்முலாவில் படிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓஷனோகிராஃபிலே நம்ம படிக்கிறோம். எது ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். ஓகேவா. ஃபிசிக்ஸ் ரிலேஷன் சைக்காலஜி. என்ன சைக்காலஜினா ஃபிசிக்கல் ப்ராசஸ், இந்த மூமெண்ட்டு, அப்புறம் நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் கவர்ன் பை தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டிஃப்யூஷன், மாலிகுலர் மோஷன். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் ஈவெண்ட்டில் பிரெயின் வந்து ஒரு சைக்காலஜி ரிலேட்டடாக ஒரு விஷயங்களை சொல்லுது. அப்போ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு தி ஸ்கோப் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இது எல்லாமே சயின்ஸ் வந்து டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னா ஒரு பேலன்ஸ்டு மேனரில் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் இம்பேக்டும் டெக்னாலஜியில் இருக்கும். அது இருந்தாலும் நம்ம சேஃப் சயின்ஸுங்கிறது மாடரேட்டாக யூஸ் பண்ணலாம். இது ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தி ஹையர் எஜுகேஷன் ஃபிசிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் when you can measure the what you are speaking about can express in its numbers, you know something about it, but when you can't express it in the number, knowledge of the ஏதாவது சும்மா சொல்லியிருப்பார். யார் சொன்னார்னா லார்டு கெல்வின் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஜஸ்ட் பார்த்துக்கோது அவ்வளோதான். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் தி மெஷர்மெண்ட்டில் ஒரு பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இதெல்லாம் படிச்சிருப்போம்ல எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து டிரைவ் பண்ணுறதும் வந்திருக்கும். ஒரு குவான்டிடேட்டிவ் வந்திருக்கும், அந்த மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.